இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஆனா ரஜினியுடைய ஆதரவு அண்ணாமலைக்குங்கிறது இருக்கும். ரஜினி வந்து இதுல என்ன ரோல் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. கட்சியை ஆரம்பிச்சாரு அர்ஜுனமூர்த்தின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பாஜக நிர்வாகி தான். அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இவர் தாவேக்காவை எதிர்த்தோ இல்லை விஜயை எதிர்த்தோ அரசியல் பண்ண முடியும்னா வாய்ப்பே கிடையாது. அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு, ஐயோ விஜய் வந்தா என்ன ஆகும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். ஐயோ அப்பப்பான்னு இப்படிலாம் அமைச்சர்கள்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் தவறு கிடையாது. விஜய் அவர்கள் பேசினா தவறு. என்ன தவறு நீங்க கண்டீங்க? பத்திரிகையாளர் சந்திங்க ப்ரோ நீங்க சந்திச்சீங்களா ப்ரோ? ஒரு பதிவை போட்டு ஓடுனீங்களா ப்ரோ? தமிழ் தானே, நீங்க தமிழ் தானே? திமுக அதிமுக செய்ய முடியாத சாதனையை செய்ய போகுது தாவேக்கா. இல்ல 5 சீட்டு வாங்கிட்டு ஏற்கனவே 2 அமைச்சர் வாங்கிட்டாங்க. அப்போ இன்னும் மேலும் உங்களுக்கு ஒரு எம்பினா எவ்வளவு பேராசை காங்கிரஸ் எப்போதும் ஒரு விஷம் உள்ள பாம்பு தான். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். வணக்கம் யாசரா. வணக்கம் பிரியா. பாஜகலேருந்து அண்ணாமலை அவர்கள் விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா பல விவாதங்கள் வந்து வருது. அது உண்மையா அண்ணா? இல்லை, இப்போ அவர் விலகுனாரு, ராஜினாமா கடிதம் கொடுத்தாருன்னு சொல்லிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை வந்து அவருக்கு ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. ஆனால் ராஜினாமாங்கிறது 100% ஊர்ஜிதமான தகவல் தான். அவர் புதிய கட்சி தொடங்குவாரானா அதுக்கப்புறம் நம்ம அந்த டாபிக் வருவோம். இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பாஜகவுடைய BL சந்தோஷ் பொறுப்பாளர் வந்து வானதி தமிழிசை வச்சு ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. அவர் டெல்லியில் வந்து நிதின், அதாவது தேசிய செயலாளருடைய சந்தித்து நான் ராஜினாமா பண்ணுறேங்கிறதுக்கான அந்த ஏன் ராஜினாமா பண்ணுறேங்கிற ஒரு 5 பக்கத்துலேருந்து ஒரு லெட்டரை எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அவர் சந்தித்து முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் நயினாரை வர சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு அரசியல் வந்து பாஜகவில் ஒரு பூமே நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த பேஸில் நம்ம பார்க்குறப்ப அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையை பாஜகவில் தக்க வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் டெல்லி தலைமை எடுக்காது. நீ இருந்தா இரு, இல்லைனா போ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான். இருந்தால் உனக்கு ஒரு பொறுப்பை ஏதாவது தருவாங்க, இல்லைனா போ சந்தோஷங்கிற மாதிரி தான். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் வெற்றியும் தோல்வியும் அவங்களுக்கு சகஜம். இந்தியா முழுவதும் ஆட்சி செய்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ மத்திய அரசே அவங்க தான். அது இல்லாமல் பல மாநிலங்களில் முதலமைச்சர்கள் வந்து பாஜகவுடைய ஆளுகின்ற வர்க்கமாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த அண்ணாமலை மாதிரி எத்தனை அண்ணாமலையை பார்ப்பாங்க அவங்க? ஒரு 1000 அண்ணாமலை பார்த்து தான் இருப்பாங்க. இப்போ இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலையோட ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து பாஜகவே மிரட்ட பார்க்குறாங்க. சோசியல் மீடியாலலாம் வந்து அண்ணாமலை தான் நமக்கு. இப்போ மதுரையிலாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட போஸ்ட்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பெரிய அளவுல ஒரு பேசப்படுது. அந்த தகவல் கூட வந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சு அவங்க 2 பேரும் இணைந்து ஒரு கட்சி உருவாக்க போவதாகவும் இல்ல அப்படிலாம் அது வந்து ஃபேக்கு. ரஜினியை ஏன் சந்திக்கிறாங்க, ரஜினியை ஏன் பேசுறாங்கன்னா, ஒருவேளை அண்ணாமலை வந்து மறுபடியும் மாநில தலைவராக வரல, பாஜக ராஜினாமா செய்வது உறுதினா, ஏன்னா அவர் இன்னும் நாளைக்கு அவர் பேட்டி கொடுத்துருவார் நான் நினைக்கிறேன். அப்படி உறுதினா புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது ப்ராசஸ் வந்து 6-7 மந்த் ஆகும். இப்போ அப்படிங்கிறப்ப அந்த டைம் வந்து ஃபில் பண்ண முடியாது. கரண்ட்லேயே இருக்கணும். நம்ம வெளியே வந்துட்டோம்னா, இப்போ பிரியா இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம பேசுகிறோம், பிரியா வெளியே போய்ட்டால் நம்ம பேச முடியாதுல்ல. அப்போ திரும்பி நீங்கள் ஸ்டுடியோக்குள்ளே வந்தால் தான் அந்த கேமரா, அந்த லைட்டிங், அந்த வெளிச்சம் படப்பட தான் நம்ம தொடர்ந்து பேச முடியும். அந்த மாதிரி அண்ணாமலைக்கு எந்த காரணத்தை கொண்டு பிரஸ் மீட் சந்திப்பார்? இப்போ பாஜகவோட நிர்வாகின்னு சந்திக்கிறாரு. இப்போ ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கொண்டு போய் மைக்கு நீட்டுவாங்களா? ஏன்னா அவர் யாருன்னே தெரியாது. அந்த டேஷ் தான், அந்த கோடில் தான் இருப்பார். அந்த கோடை ஃபில் பண்ணணும்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 6 மாதம் வந்து அவர் டைம் எடுத்துக்கிட்டு இந்த 6 மாதம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வார். சர்வே எடுப்பார் பல கம்பெனிகளை வச்சு. எப்படி நமக்கு ஹோப் இருக்கா, ஆதரவு இருக்கா, பாஜகலேருந்து ஆதரவு இருக்கா, அதிமுகலேருந்து அதிருப்தியில் இருக்கிறவங்க ஆதரவு இருக்காங்களா, திமுகலேருந்து அதிருப்தியில் இருக்கிறவங்க ஆதரவில் இருக்காங்களா, நம்ம என்ன கொள்கை எடுக்கணும். பாஜக மதவாத கொள்கை, மதவாத சித்தாந்தம் இருக்குது. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எடுபடலை. அது இப்போ வந்து முதல்வர் விஜய் கூட அதை உடச்சிட்டாரு. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கொள்கையை ரெடி பண்ணணும். ஸோ இப்படி இருக்கும் ப்ராசஸ். அப்போ ரஜினி வந்து இதில் என்ன ரோல் அப்படின்னா, ரஜினிகாந்துடைய முழுமையான ரோலுங்கிற மாதிரி நான் பார்க்கல. ஆனால் ரஜினியுடைய ஆதரவு அண்ணாமலைக்குங்கிறது இருக்கும். ஆனால் இப்போ ஏன் ரஜினியை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு தான் இருந்தார். கட்சியை ஆரம்பித்தார், ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அது வந்து ரஜினியுடைய கூட இருந்தார் அப்போ அர்ஜுனமூர்த்தின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பாஜகவுடைய நிர்வாகி தான்.
அவரும் பாஜகலேருந்து இப்போ நான் சமீபத்தில் விலகுனார்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட பேரில் தான் அந்த கட்சி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அந்த கட்சியே டேக் ஓவர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். புதுசாக பேமெண்ட் பண்ணால் ப்ராசஸ் அதிகம். இருக்கிற கட்சியை நம்ம வாங்கிட்டு அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் லீகலாக என்ன பண்ணுமோ பண்ணிவிட்டு அந்த ரஜினிகாந்த் எதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரோ அதை அண்ணாமலை செய்வார். ஸோ இதுதான் விஷயம். அண்ணாமலையோட உதவியோட இந்த அண்ணாமலை வேலை செய்வார். இதுதான் நடக்க போகுது, வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் வந்து அவங்களுடைய கட்சியில இருந்து விலகி தாவேகால போய் சேர்ற மாதிரியான காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒருவேளை அண்ணாமலை அவர்களும் வந்துட்டு தனி கட்சி உருவாக்காம தாவேகால இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதிருப்தியில இருப்பாங்கல்ல, அதிமுகல சீட்டு கொடுக்காம திமுகல சீட்டு கொடுக்காம பாஜகல சீட்டு கொடுக்காம சில பேர் அதிருப்தியில இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் கவர் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் பேசி வச்சிருப்பாங்கம்மா. இப்போ இவங்க கட்சின்னு ஆரம்பிச்சோன்னா சில பேர் வந்து இணைவாங்க. அது ஒரு நிகழ்ச்சியா நமக்கு தெரியும். பாருங்க, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பேர் வந்து சேர்றாங்களே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு வியூகம் தான். இப்படி போகணும், இப்படி போகணும், நம்ம இப்போ விருகம்பாக்கம் போகணும், இப்படி போகலாமா, ஒரு ஷார்ட் கட்டு தான். இப்படி போனால் நம்ம அந்த 5 நிமிஷத்தில் போய் அச்சீவ் பண்ணிடுவோம். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப இந்த நிகழ்ச்சியெலாம் நடக்கும். அதிமுகவிலிருந்து 500 பேர் விலகினார்கள், திமுகவிலிருந்து 100 பேர் விலகினார், தாவேக்காலேருந்து 10 பேர் இணைஞ்சாங்க. இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இது வந்து அரசியல் வியூகம். ஸோ அதுதானே தவிர இவர் தாவேக்காவை எதிர்த்தோ இல்லை விஜயை எதிர்த்தோ அரசியல் பண்ண முடியும்னா வாய்ப்பே கிடையாது. ராசா அவர்கள் வந்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் மேல ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. பிரஸ் மீட்டை பார்த்து நீங்க பேசவே மாட்டீங்க, மக்கள் கிட்ட பேசுறீங்க, பல விஷயங்கள் வந்து பேசுறீங்க, பேப்பர் பார்த்தெல்லாம் வந்து பேசுறீங்க, ஆனா ஏன் பிரஸ் மீட்டை பார்த்தா மட்டும் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இப்போ அதுக்கு தான் வந்து ஒரு விஷயம் நான் ஒரு வீடியோ போட்டு காமிச்சிடுறேன். அந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம வந்து இதை பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு, ராசா அவர்கள் வந்து என்ன அல்லு சில்லு வார்த்தை, என்ன வாயில வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார்ல. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். ஆமாம், இப்போ நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்க. இந்த மண்ணுல கால் வச்சதுமே உதய சூரியனே மறைஞ்சிருச்சான், மழை வந்துருச்சான், கோமாளிகளை கூட மலர்ந்திருக்கு. என்ன வார்த்தை பயன்படுத்தினாரு? அட கோமாளிகளா? அடங்கிறது என்ன, எப்படி மெயின் பண்றீங்க? அவரை மனுஷனா கூட மெயின் பண்ணல. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு தான் சூரியன். இந்த பேச்சுக்கும் விஜய் அவர்கள் பேசினதுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கு? அது எப்படி? இவர் முதல்வராக இருக்கிறப்ப, இவருடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறப்ப தப்பு கிடையாது. பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், 4 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கார் தமிழ்நாட்டை. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவர் வந்து காலையே பார்ப்பாராம். யார் காலங்க பார்ப்பாரு? எப்படிங்க நீங்கள் பழனிசாமி அப்படி பேசலாம்? கரெக்டு தானம்மா நம்ம சொல்கிறது? அப்போது நீங்கள் ஒரு முதல்வராக இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்திங்க. அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு, ஐயோ அப்பா விஜய் வந்தா என்ன ஆகும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். ஐயோ அப்பப்பான்னு இப்படிலாம் அமைச்சர்கள்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் தவறு கிடையாது. விஜய் அவர்கள் பேசினா தவறு. என்ன தவறு நீங்கள் கண்டீங்க? அவர் என்ன சொல்கிறாரு, கோட் ஷூட் போட்டதுக்கு ஒரு விமர்சனம் வச்சிங்க. யார் விமர்சனம் வச்சா? கரெக்டு தானம்மா? அமைச்சர் போடுறப்ப அமைச்சர்லாம் தகுதியான ஆளா? அமைச்சர் பார்ப்பனர்களை போடுறீங்க, அமைச்சர் இந்த அமைச்சரை போடுறீங்க, இவன் இந்த அமைச்சரை போடுறீங்கன்னு விமர்சனம் வச்சிங்க. அப்போ தாவேக்கா செஞ்ச எல்லாத்தையும் A to Z இந்த நொடி வரைக்கும் விமர்சனம் செய்கிறது, அதை வந்து ஷேர் பண்ணுறது எல்லாமே திமுகவை சேர்ந்தவர்கள், திமுக ஆதரவாளர்கள். இப்போ ஜென்சி மீட்னு போட்டீங்க. ஜென்சி மீட்டு கலைஞர் அறிவாலயத்தில் நடக்குது. வந்தது எல்லாம் தாவேக்காவோட உறுப்பினர்கள் பசங்க எல்லாம். அதில் இளங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர். இப்போ ஜென்சி மீட்டில் அவருக்கு என்ன அங்கே பேச்சு? ஜென்சி மீட்னா என்ன வரணும்? இப்போ ரோட்டில் போகிற 10 பேர் வரணும், என்ன பண்ணுறாங்க, இளைஞர்கள் வரணும், இங்கிட்டு போகிற ஒரு இளைஞர் பட்டாளம் வரணும், என்ன பேச போகிறாங்க திமுக, என்ன ஜென்சி மீட்டப் கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்ததெல்லாம் கட்சிக்காரங்க வந்துட்டு தாவேக்காவை போட்டு விமர்சிக்கிறது. அடே கொத்தடிமைகள், ஆமாண்ணா நாங்கள் கொத்தடிமைகள், கொத்துஸ்ரா, நாங்கள் ஊப்பிக்கடா, இதெல்லாம் யாரோ கேட்டாங்களாமா? ஜென்சி மீட்டப் எதுக்கு நடத்துனீங்க? என்ன சொல்ல வரீங்க நீங்கள் இளைஞர் சமுதாயத்துக்கு? ஜென்சி மீட்டப் திமுக இப்போ எதுக்கு பண்ணுச்சு? அப்போ இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு தாவேக்கா மேலே உடனே பழைய போடுறது. தாவேக்கா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா? இருக்குது, 1 2 இருக்குது, தப்பு கிடையாது, மாற்றம் இல்லை, ஒத்துக்கணும். எங்கே இருக்குது, எப்படி இப்போ நடவடிக்கை எடுக்கப்படுது, இதை பாருங்கள். அதாவது 50-60 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கீங்க ஐயா. உங்களாலே ஒரு லாக்அப் டெத்தை நிப்பாட்ட முடியலையே. திருப்போணம் அஜித் குமார் கொலை வழக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றுறீங்க, வேறு ஏதாவது பிரச்சனை தான் சிபிஐக்கு மாற்றுறீங்க. அதாவது 50-60 வருஷமா ஆட்சி நடத்துகிற 25 வருஷத்துக்கு மேலே திமுக ஆட்சி நடத்தியிருக்கு. உங்களாலே சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்க முடியல,
கட்டுக்கோப்பா வைக்க முடியல அப்படின்னா 25 நாள்ல வந்து தாவேக்கானால என்னம்மா செய்ய முடியும்? அப்போ நம்ம நியாயமா பேசணும். ஒரு பத்திரிகையாளராக நம்ம பேசுறோம். அப்போ நீங்களே அப்பா ஒரு ஆட்சி 50 ஆண்டு காலம் ஆட்சி அப்படின்னா என்ன முன்னேற்றம் வேணும்னு நம்ம கேட்குறோம். ஒரு கொலையே நடக்காம பார்த்துக்கிறது தான் முன்னேற்றம். அப்போ 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சு நாங்கள் மூத்த அரசியல்வாதிகள்னு சொன்னால் இங்கே ஒரு கொலையும் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தான் நியாயமான விஷயம். இப்போ நீங்கள் பிரியா இப்போ நீங்கள் புதுமையாக வந்து ஆங்கர்மா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உங்களுக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, குறைவு. அப்படிங்கிறப்ப நீங்கள் நான் பண்ண தப்பே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது தெரியுது. அப்போ நீங்கள் ஏன் தப்பு பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த ஃபார்முலாவை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும்ல. கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை லாக்அப் டெத்து, கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ பாலியல் பலாத்கார வழக்குகள், ஒன்றும் இல்லை தகவல் உரிமை சட்டத்தில் எல்லாருமே போடுங்க. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த குற்ற சம்பவங்கள் எவ்வளோ, தமிழ்நாட்டில் நடந்த சிறுமிகளுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகள் எவ்வளோ, தமிழ்நாட்டில் திருட்டு சம்பவம் எவ்வளோ நடந்துச்சு, தமிழ்நாட்டில் கொள்ளை சம்பவங்கள் எவ்வளோ நடந்துச்சு, எல்லாம் ஒரு மனித தகவல் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது. அதில் போட்டு தமிழ்நாட்டுடைய பொதுமக்களே பார்த்துக்கிட்டோன்னு நான் சொல்ல வரேன். 25 நாள் தாங்க ஆகுது, கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ எவ்வளவோ சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால் டிஜிபி கூட நியமிக்க முடியல. 5 வருஷத்தில் உங்களால் ஒரு உருப்படியான ஒரு டிஜிபி நியமிக்க முடியல. பொறுப்பு டிஜிபியில் ஆட்சி நடத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து 25 நாள் 30 நாள் கூட ஆகலை, டிஜிபியை போட்டிருக்காங்க. அப்போ அதை வரவேற்கத்தக்கதா இல்லாத விஷயமா? வரவேற்கத்தக்கது. இப்போ இன்னைக்கு 13 மாவட்ட ஆட்சியர்கள் பெண்களை போட்டிருக்காங்க. அப்போ இது வரவேற்கத்தக்க இல்லாததா? நீங்கள் உட்காந்துக்கிட்டு நாங்கள் இவிஎஸ் எதிர்த்தோம், அதை எடுத்தோம். எதனால எதிர்த்தீங்க? எதுக்காத விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்கு. நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு ஒரு இடத்துல சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை கூட்டு ஆர்எஸ்எஸ் உடைய இது வந்துருச்சு, பிஜேபியோட மதவாதம் வந்துருச்சு. இங்கே பாருங்க, நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேமா. 2023 திமுகவுடைய ஆட்சி நம்பர் சொல்கிறேன் பாருங்க. 9-2/2019-20 பிசிஏ ஆக்ட். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த என்ன சுற்றறிக்கை வருது அப்படின்னா, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. இதில் வந்து அவங்க ஒரு சுற்றறிக்கை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பசு, கன்று, ஒட்டகம் உள்ளிட்ட விலங்குகளின் சட்டவிரோத பலி மற்றும் அறுப்பை தடுக்க வேண்டும். இதுக்காக ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. இது வந்தது எப்போ? 2023. உங்கள் ஆட்சி தானே நடந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் மற்றதெல்லாம் எதிர்த்துன்னு சொன்னீங்களே, இதுக்கு பதில் சொல்லிட்டோம் ஆர் ராசா. அப்போ இப்போ 23 வந்த சுற்றறிக்கை அப்போ விலங்குகளை அறுப்பதை பற்றியும் அதற்கான விளக்கங்களை கொடுங்க, பக்ரீத் பண்டிகைக்கான விளக்கங்களை கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இதில் திமுக அரசு எடுத்துக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் என்ன, லீகலாக நீங்கள் என்ன ஃபைட் பண்ணியிருக்கீங்க இந்த சுற்றறிக்கைக்கு? ஒரு கேள்வி வருதா? அதே போல் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை, கோயம்புத்தூரில் திமுக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் இருக்கிறப்ப உலக செம்மொழி மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அதில் சிறைவாசிகள்லாம் விடுதலை செஞ்சாங்க. அதில் ஏங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யலை? இப்போ தேர்தல் வாக்குறுதியில் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பற்றி பேசுகிறீங்க, தேர்தல் வாக்குறுதியில் நீட்டை பற்றி பேசியிருக்கீங்க. இப்போ அந்த விஷயங்கள்லாம் எங்கே போச்சு? கல்வி கடனை பற்றி பேசுங்க. நீங்கள் கல்வி கடன் முழுமையான ரத்து பண்ணீங்களா? அந்த டீட்டெயில்ஸுக்கு சொல்லுங்கள். அப்போ இவ்வளோ கேள்விகள் வருது இல்லை, ஆர் ராசாவுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற மாதிரி நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் தாவேகா அரசு மேலே வைக்கிறீங்க 25 நாள். இப்போ ஆர் ராசா அவர்கள் கேள்வி கேட்குறதுக்கு என்ன இது இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்போ ஆர் ராசா இதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கணும். அப்போ இஸ்லாமிய சிறைவாசிகளை எனக்கு தெரிஞ்சுமா, நீங்கள் இந்த வீடியோ வந்து மார்க் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்குள்ள ஒரு நல்ல தகவல் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்நாள் சிறைவாசிகளுக்கான விடுதலை பற்றி ஒரு தகவல் வெளியாக போகுது. இது நான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு 10-15 நாளுக்குள்ளே அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் விஜய் அவர்கள் செய்து விட்டார் என்றால், இவங்க சொல்கிறாங்கல்ல சிறுபான்மை வாக்குன்னு சொல்லிட்டு, தலித், முஸ்லீம், கிறிஸ்டின்ஸு, இந்த வாக்குகள் எல்லாம் இனி ஒரு காலம் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகாது, அதிமுகவுக்கு போகாது, முழுக்க தாவேகாவுக்கு வரும். இந்த 10-15 நாளில் விஜய் அவர்கள் இதை செய்து விட்டார்கள் என்றால் நன்றி கடன் படுவார்கள் இந்த இஸ்லாமியர்கள். உண்மையிலுமே நான் சொல்கிறேன். இது சாதனமா? திமுக அதிமுக செய்ய முடியாத சாதனையை செய்ய போகுது தாவேகா. ஏன் அவங்க செய்யலன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா தாவேகா இப்ப அரசியல், பாலிடிக்ஸ். ஐஎம்எல் வந்திருக்காருல்ல ஐயா காதர் மைதீன், அவர் அவ்வளவு விமர்சனம் செய்யறாங்க. பாலிடிக்ஸ். இப்ப வைகோ பேசுறாரு, வைகோ விமர்சனம் செய்யறாங்க. வைகோ பெட்டி பிடிக்கையெல்லாம் எடுத்துட்டு தாவேகாவுக்கு வந்துருவாராம். என்னங்க உங்களுக்கு ஒரு அற்பமான அரசியல்? நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்கலாம், நீங்க பாஜகவோட மறைமுகமா டீலிங் வைக்கலாம், நீங்க பாஜகவோட உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிற மத்திய அரசு ஒப்புதல் வேணும், மத்திய அரசுடைய சான்றிதழ் வேணும், அதற்கெல்லாம் நீங்கள் பாஜகவை வச்சுக்கலாம். மற்ற அரசியல்னு வரப்போ பாஜகவை எதிரியா நீங்க பிம்பம் சித்தரிச்சு சிறுபான்மை வாக்குகளை அறுவடை செய்யறது, சிறுபான்மை தலைவர்களை தக்க வைக்கிறது, சிறுபான்மை கட்சிகளை உடைக்கிறது. இது வரைக்கும் நான் சொல்லமா,
இன்னைக்கு விஜய் அவர்கள் சிறுபான்மை அவர்களுக்கு அவ்வளோ இடங்கள் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் ஐயா காதர் மொய்தீன் அவர்களை 1000 கருத்து வேறுபாடுகள் அவர் மேலே நமக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம கடந்து இப்போ கலைஞராக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், இஸ்லாமிய அமைப்புகள் இவ்வளோ பேர் இருக்கீங்களா? ஏன் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க? எல்லாருமே இஸ்லாமியர்கள் தானே, சேர்ந்து வாங்க, நான் உங்களுக்கு ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ தரேன்னு ஏன் சொல்ல முடியல ஸ்டாலினால்? 1 சீட்டு 2 சீட்டு, அப்போ கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டு தான் வரும். ஆனால் அவங்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில், ஜாதிவாரி அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கும் அதிகமான தொகுதிகளை கொடுக்கணும். விசிகாவுக்கே அதிகமான தொகுதிகளை கொடுக்கணும். அப்போ இங்கே ஒரு பிம்பத்தை கட்டமைப்பு வச்சுருக்காங்க, அரசியல் பிம்பத்தை. அதெல்லாம் உடைக்கிறார் விஜய் அவர்கள். அந்த பயம், எதெல்லாம் வைத்து நம்ம அரசியல் செய்தோமோ அதையெல்லாம் விஜய் அவர்கள் உடைக்கிறாருங்கிறப்ப பயம். அடுத்த எலெக்ஷன் நம்ம எப்படி சந்திக்கணும், பயம். அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாதுமா. இப்போ 103வது பிறந்த நாள் கலைஞர் அவர்களுக்கு, அதுக்காக வாழ்த்து சொல்றதுக்கு சிஎம் விஜய் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இது நாகரிக அரசியல்மா, இதுதான் நாகரிக அரசியல். இப்போ நேற்று ராசா உட்காந்து விமர்சிக்கிறாரு, இன்னைக்கு முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு அவர் உருக்கமான ஒரு பதிவு போடுறாரு. அப்போ இது நாகரிக அரசியலே இல்லையா? இது தாவேக்கால இருந்து ராசா கத்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். பத்திரிகையாளர் சந்திங்க ப்ரோ, நீங்க சந்திச்சிங்களா ப்ரோ? ஒரு பதிவை போட்டு ஓடுனீங்களா ப்ரோ? அறிவாலயத்தில் தமிழ் தானே, நீங்கள் தமிழ் தானே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ப்ரோ ஒன்றீங்க? நீங்கள் சொல்லணும் சார். இப்போ நீங்கள் ஒரு முதல்வரை ப்ரோன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க, இது ஒரு ஸ்டைலு. அவர் ஸ்டாலின் சார்னு சொல்கிறது அது ஒரு ஸ்டைலு. சரி, இதுக்கு பதிலடி. பத்திரிகையாளர் நீங்கள் சந்திக்க, பத்திரிகையாளர் சந்தித்தா தான் முதல்வரா? நான் கேட்குறேன். ஒரு சம்பவம் நடக்குதுமா, பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க, ஒரு துறையை பற்றி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல்வர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் எங்கே சக்கரபாணி எங்க அப்படிங்கிறாரு. ஏன் முதல்வர் அதற்கு பதில் சொல்லலை? இப்போ பத்திரிகையாளரை சந்திக்க தெரிந்த முதல்வர்களாலே பதில் சொல்ல முடியல அப்படின்னா இது எந்த விதமான விமர்சனம்? அப்போ இப்படிலாம் கேள்வி வருது இல்லைம்மா. நீங்கள் கூகுளில் இப்போ போட்டு யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும். அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர், அவருக்கு பதில் தெரியல, அந்த துறை சார்ந்து பதில் தெரியல, துறை சார்ந்த அமைச்சரை தேடுறாரு, எங்கே அவருன்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்க, வைக்கிறோங்கிறீங்க, இப்போ உங்களுக்கே பதில் தெரியலையே எந்த துறைன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து ஒரு பொம்மை முதல்வரா, எல்லாரும் விமர்சனம் வச்ச மாதிரி, எடப்பாடி விமர்சனம் வச்ச மாதிரி பொம்மை முதல்வரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லை. அப்போ இவர் சந்திக்காமலே செயல்களை செய்கிறாருல, அப்போ நீங்கள் வரவேற்கத்தக்க, நீங்கள் என்ன சொல்லணும்? இந்த குறைகள் இருக்குது, இதை சுட்டி காட்டுங்க, இது எப்படி இருக்குது சுட்டி காட்டுங்க. நீங்கள் இவ்வளோ சாதனைகளை சொல்லியோ ஏன் 2025 இந்த தேர்தலில் உங்களுக்கு மக்கள் வாக்களிக்கலை? நான் இதை எதிர்த்தேன்னு சொல்கிறாருலம்மா, இவ்வளோ பட்டியல் போடுறாருலம்மா, ஏன் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. ஏன் மக்கள் வாக்களிக்கல, ஏன் திமுகவுக்கு தோல்வியை கொடுத்துருக்காங்க, அதை யோசிங்க. அதை யோசிக்காமல் மீண்டும் அவங்கள தற்கூறி, மீண்டும் அவங்கள அணியில் மீண்டும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தால் இது மீண்டும் திமுகவுக்கு தான் இது ஆபத்தாக முடியுங்கிறத திமுக தலைமை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். ராசா போன்ற, சேகர் பாபு போன்ற ஆட்கள்னால தான் இன்னைக்கு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஆதங்கத்தில் பேசுகிறோமா? என்னன்னா, நல்லா இருந்த ஒரு கட்சியை செயல்பாடுகள் முதல்வரை, அதாவது முன்னாள் முதல்வருக்கு தகவலே தெரிவிக்காமல் இந்த பெரும் தோல்வியை சந்திக்க வைத்திருக்கிறது கூட இருந்தவர்கள் தான். இன்னைக்கு இதே ராசா பேசின ஆடியோக்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, இதே முன்னாள் பிடிஆர் அவர்கள் பேசின ஆடியோக்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நான் கேட்குறேன். அதற்கான நடவடிக்கைகள் என்ன? உங்கள் உட்கட்சி பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னங்கிறதா நம்ம ஆதங்கமாக சொல்கிறோம். இதில் அவர் ராசா அவர்களை விமர்சிக்கிறோம், விமர்சனம் வேற, ஆதங்கம்ங்கிறது வேற. இதுதான் விஷயம். ஏன் நீங்கள் செய்யாமல் ஒருத்தர் செய்ய வராருல, ஏன் தடுக்கிறீங்கன்னு தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அவர் செய்யட்டும். ஒரு 6 மாத, இப்போ நேற்று என்ன சொல்கிறாரு, 6 மாத காலம் உங்கள் கவர்மெண்ட்டை தான் நம்ம சொன்னோம். இன்னும் 6 மாதம் ஆகலையே, ஏன் அதுக்குள்ளே பதறீங்க? 6 மாதம் அமைதியாக இருக்கும், ஏன் பதறீங்கன்னு கேட்குறேன். ஏன் பதறீங்க? அப்போ இதே ஐயா பொன்முடி அவர்கள் உங்களுக்கு பேச தெரிந்த அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் ஒரு பெண்மணி ஓசி பஸ்ன்னாரு. அது எந்த வாதத்தில் நம்ம எடுத்துக்கிறது? புரியுதா உங்களுக்கு? இதே அமைச்சர் இங்கே வாமா, எஸ்யாமானி அப்படின்னு கேட்டார். அப்போ நீ இதை எந்த வாதத்தில் எடுக்கணும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பொன்முடி அவர்களே அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து திமுக விளக்குறோம், செஞ்சீங்களா? சமூக நீதி பேசுகிறீங்கல்ல, செஞ்சீங்களா? நான் தான் கேள்வி கேட்குறேன். ஜாதி ரீதியாக ஒரு பகுதியில், சேலம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் நினைக்கிறேன், அங்கே ஒரு பிரச்சனை, ஒரு ஏதோ நிர்வாகி தான் அவர் அந்த பையனை திட்டார் ஜாதி ரீதியான. அப்புறம் இன்னொரு வீடியோ போடுறாங்க, இல்லை அப்படிலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் மேலே ஏன் அடிப்படை உறுப்பினர்லேருந்து பதவி நிற்கலை? செஞ்சீங்களா? சமூக நீதி பேசுகிறீங்களா? செய்யணும். அப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கிறப்ப ஏன் அதெல்லாம் செய்யலைங்கிற ஒரு கேள்வி வருதுமா. அப்போ செய்யக்கூடிய இவர்களையும் அவர்களுடைய அரசியல் பணிகளை கொண்டு வர பார்க்குறீங்களா, முயல்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுதான் விஷயம்.
2016 தேர்தலில் ஏடிஎம்கே வேட்பாளர் இன்பதுரை அவர்கள் வெற்றி பெற்றது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அதுதான்மா, இப்போ அவர் சமீபத்தில் தாவேக அரசு மேலேயும் முதல்வர் மேலேயும் ஒரு விமர்சனம் வச்சார். விமர்சனம் வச்சு பார்க்குறேன், அதுக்குள்ளே பார்த்தா இந்த கேஸ் ஃபைல் எடுத்திருக்காங்க. அப்போ பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு தாவேக்கால வந்து மும்முரமாக செய்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 2016 தேர்தல் கேஸ் போய்கிட்டு இருந்த போலிங்கில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு தான் விஜய் அவர்களுக்கு 5 கேள்வி, தமிழ்நாடு அரசுக்கு 5 கேள்வின்னு சொல்லி ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு. பார்த்தா பவுன்சரை ஏன் கூட வச்சுக்கிறீங்க, அவரை ஏன் கூட வச்சுக்கிறீங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தீர்ப்பு வருது செல்லாதுன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு புரியுதா பாயிண்ட்டு? அப்போ அரசியல் செய்ய தாவேக்கா ஆரம்பிச்சிருச்சு. தாவேக்காவுடைய அரசியல் வீரியமாக இருக்குங்கிறது நான் தெளிவுபடுத்துகிறேன். முட்டி மோதாதீங்க. இப்போ நம்மளாலேயே இவ்வளோ ரிப்போர்ட்டை எடுத்து காமிக்க முடியுது அப்படின்னா ஏன் தாவேக்கானால முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் விர்ச்சுவல்ஸ் வாரியல்னால முடியாது? இப்போ உங்களை சமாளிக்கிறதுக்கான அந்த தாக்கம் உங்களால் முடியாது. அதனால் பொறுத்துருங்க, செயல்பாடு பாருங்கள். அதை தான் நான் சொல்ல, எடுத்த உடனே விமர்சனத்தை வைக்காதீங்க. இப்போ நீங்கள் அவங்க விமர்சனம் வைக்கிறப்ப வேங்க வயலுக்கு முதல்வருடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஈவேஸை தவிர்த்து அதெல்லாம் தவிர்த்து ரைட்டு, சந்தோஷம், வரவேற்கத்தக்கது. முதல்வர் அவர்களும் அதை மறுக்கலை. இன்றைக்கி கலைஞரை பற்றி அவர் பதிவு போடுறப்ப வரையும் கலைஞரை புகழ்ந்து தான் பேசியிருக்காரு. மாநில உரிமைகளை பற்றி விஜய் அவர்கள் பேசி தான் புகழ்ந்து தான் போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப முதல்வர் அவர்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லைங்கிறது தெரியுது. திமுக சாதனைகள் செஞ்சிருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விமர்சனங்கள்னு வரப்ப இதையும் விமர்சனங்களை வைக்கிறாங்க. அப்போ நம்ம பேசுகிறப்ப நம்ம திரும்பி பார்க்கணும், நம்ம தான் கண்ணாடி முன்னாடி பேசுகிறோமா? அப்போ அந்த கண்ணாடி நம்மளை தானே காமிக்கும், அதை பாருங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். ஒட்டுமொத்தமாக தாவேக்கா மேலே ஒரு பெரிய பூமை உருவாக்காதீங்க, பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் டைம் இருக்குது, டைம் கொடுங்க. நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக்காவும் இருக்குது. யார் ஆலோசனை சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க. இன்னும் பல பேர் பத்திரிகையாளர்கள் நல்ல கருத்தை சொன்னாலும் எடுத்துக்கொண்டு பேசுகிறாங்க, செய்கிறாங்க, செயல்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போ சட்டம் ஒழுங்குல பிரச்சனையாக இருக்கா? சட்டம் ஒழுங்குல என்ன பிரச்சனை இருக்குது? போதுமான காவல்துறை இல்லை, உங்களால் செய்ய முடியல. அந்த கோரிக்கையை வைங்க, அதை தாவேக்கா அரசு செய்யணுங்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்டேஷனில் ஒரு 60 பேர் லிமிட்டில் இருக்கணும், அந்த 60 பேர் அந்த ஸ்டேஷனில் இல்லை. 10 பேர் 15 பேர் ஒரு ஸ்டேஷனில் இருக்காங்க. அந்த கருத்துக்களை வைங்க, அதை அலசி ஆராய்ந்து அதற்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை போடணும். வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது, அதை ரெக்ரூட்மெண்ட் போடணும். அப்போ உங்களால் செய்ய முடியாததெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதை வரவேற்று அடுத்த கட்ட தமிழ்நாடுடைய முன்னேற்றத்துக்கு கொண்டு போங்கன்னு நான் சொல்ல வரேன். இதுதான் விஷயம். தாவேக்கால இருந்து காங்கிரஸ் வந்து விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்துட்டு இப்போ அவங்க வந்து கூட்டணி ஆட்சியா வந்து இருக்காங்க, இருந்தாலுமே வந்துட்டு சரியா இல்லை அப்படின்ற மாதிரி பல விவாதங்கள் வந்து வெளிவருது. அதை பத்தி சொல்லுங்க. அது உண்மைதாம்மா. என்னன்னா சமீபத்தில் வந்து இப்போ பதவியேற்றிருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் வந்து ஏற்கனவே தாவேக்காவோட காங்கிரஸ் இணைந்தப்போ, அந்த கூட்டணி சம்மந்தமாக இணைந்தப்போ தமிழ்நாடு காங்கிரஸுடைய முடிவு தேசிய காங்கிரஸுடைய முடிவு இல்லைன்னு ஆல்ரெடி இப்போ இன்னைக்கு பதவியேற்ற சிடி சிவகுமார் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காரு. இன்றைக்கி அதோட பொறுப்பாளர், தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் திமுகவில் ஒரு அங்கமாக இருக்கோம். இதுக்கு தான் விஜய் பயந்தார். உங்களுக்கு புரியுதா? இதுக்கு தான் விஜய் அவர்கள் பயந்து இந்த மற்றவர்களை அரவணைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாரு. நாளைக்கே இடைத்தேர்தல் வந்தால் அதில் தாவேக்காவுடைய ஆதரவுல வெற்றி பெற்றால் தான் கட்சியை வந்து தக்க வச்சுக்க முடியும், அரசை தக்க வச்சுக்க முடியும். அதுதான் அரசியல் ஸ்ட்ராட்டஜியை நான் பார்க்குறேன். அது அரசியல் வியூகங்களாக அவங்க சரியாக தான் போகிறாங்க. உடனே அது குதிரை பேரம் கழுதை பேரம்னு இவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இதுக்கு தான் பயந்தார். எந்த நேரத்திலையும் விசிகா பிச்சுக்கிட்டு போகலாம், எந்த நேரத்திலையும் ஐயுஎம்எல் போகலாம், எந்த நேரத்திலையும் காங்கிரஸ் போயிடலாம். அப்போ நமக்கு பெரும்பான்மை தேவை. அந்த பெரும்பான்மை தேவைக்கான அந்த அரசியல் பாலிடிக்ஸை தான் அவங்க பியூராக பண்ணிட்டு இருக்காங்க. அது குதிரை பேரமோ கழுதை பேரமோ நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. விருப்பப்பட்டு வர வைக்கிறது தான் தாவேக்கான அந்த வேலைகளை செஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க. இந்த அச்சத்திற்காக தான் தாவேக்கா பயந்தாங்க. இன்றைக்கி எம்பி சீட் ஒன்று கேட்குறாங்க. அந்த எம்பி சீட் விஜய் அவர்களுடைய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்திக்குன்னு சொல்லப்படுது, தகவல் வெளியாகுது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன், அதாவது நீங்கள் நல்லா கவனிங்க, 108 எம்எல்ஏக்களை வின் பண்ண தாவேக்கா அந்த மாநிலங்களவை அந்த இருக்க ஒரு எம்பி சீட்டை வந்து கேட்பாங்களா? இல்லை 5 சீட்டு வாங்கிட்டு ஏற்கனவே 2 அமைச்சர் வாங்கிட்டாங்க. அப்போ இன்னும் மேலும் உங்களுக்கு ஒரு எம்பினா எவ்வளோ பேராசை காங்கிரஸ். அப்போ இதெல்லாம் வந்து அவருக்கு முதல்வருக்கு ஆலோசனை செய்கிறவங்க கூட இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு தான் இதுக்கெல்லாம் ஓகே சொல்லியிருப்பாங்க. இப்போ அதுக்காக தான் மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களையும் மாற்று கட்சியில் எம்எல்ஏ ஆனவங்களையும் ஏற்றுக்கிறாங்க தாவேக்கா. புரியுது? அவங்களுக்கு தங்களுடைய பகுதியை சேஃப் ஜோனுக்குள்ளே கொண்டு வராங்க. தாவேக்காவை சேஃப் ஜோனுக்குள்ளே கொண்டு வராங்க, தாவேக்கா கவர்மெண்ட்டை சேஃப் ஜோனுக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் இருந்தாலும் காங்கிரஸ் எப்போதும் ஒரு விஷம் உள்ள பாம்பு தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி பிரியா.